இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி 2 days மட்டும் தான் போட்டிருந்தேன் வீக்லி. ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இப்போ வீடியோ போன எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்யறது வீடியோ பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா விஜயநகர் பஸ் ஸ்டாப்க்கு இந்த பக்கம், அதாவது இந்த சைடுங்க. நம்ம விஜயநகர் பஸ் ஸ்டாப்க்கு அப்படியே பின்னாடி பக்கம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100 feet ரோடு. 100 feet ரோடுக்கு முன்னாடியே 100 feet ரோடு உள்ளேயே ஒரு கடை. வந்திருந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் பிரியாணி ஹவுஸ். இந்த கடையில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 100 rupees வந்து அன்லிமிட்டட் பிரியாணி வந்து கொடுத்துட்ருக்காங்க. காம்போ வேணுங்கன்னா 120 rupees பார்த்தீங்கன்னா 65 காம்போட நம்ம பிரியாணி வாங்கிக்கலாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இந்த கடையில் ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கடையில் ரன் பண்ணுறது வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயி தாங்க. அதாவது அந்த அண்ணன் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நைட் பிரியாணி மட்டும் போட்டுருந்துருக்காங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே இந்த மாதிரி நைட் பிரியாணி மட்டும் பண்ணியிருந்துருக்காங்க. பட் அதை அவங்களால வந்து பண்ண முடியாமல் போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து டெய்லியும் கடை பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்களோட ரிக்வஸ்ட் ப்ளஸ் அண்ணனுக்குமே இந்த பிரதருக்குமே வந்து டேல நம்ம போகலான்ற மாதிரி யோசிச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க, டேல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நைட் ஒர்க்கு போகிறாங்க, ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேல வந்து இந்த பிரியாணி கடை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி மட்டும் தான் கிடைக்கும். சிக்கன் பிரியாணி எக் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரைஸ், அதாவது 100 rupees அன்லிமிட்டட் தான். எக் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் கொடுத்தா தான் எக் கொடுப்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரைத்தா கத்திரிக்கான்னு சொல்லி எல்லாமே இருக்குங்க. அந்த பிரியாணி இந்த கறிக்கடை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வெளியிலேயே வச்சிருக்காங்க. அந்த ஒரு கடை தான். இந்த கடை தான் இப்போ நம்ம வீடியோ பண்ணலாம்னு இருக்கோம். உள்ள போயிட்டு இந்த கடையை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம அந்த இதே கேட்டு எல்லாமே டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க முடியுங்களா, போகலாம். என் பேர் வந்து ராம்குமார். கடை பேர் வந்து ட்ரீம் பிரியாணி ஹவுஸ். நான் வந்து ஆல்ரெடி மிட்நைட் பிரியாணி போட்டிருந்தேன். அது 2 years போட்டிருந்தேன். வீட்லேயே வச்சு பண்ணியிருந்தேன். அதனால தான் ட்ரீம் பிரியாணி ஹவுஸ்னு பேர் வச்சுருக்கேன். இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி 2 days மட்டும் தான் போட்டிருந்தேன் வீக்லி. ஏன்னா நான் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு வந்து பார்ட் டைமாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். Thursday சாட்டர்டே மட்டும் போட்டுருக்கேன். அப்புறம் நைட் பிரியாணி போடுறேன். அதனால கண்டினியூ பண்ண முடியல நைட்டு. அதனால நைட் ஷிஃப்ட் தான் இருக்கேன். அதனால டேல மாறிட்டு லஞ்ச் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 year இருக்கு. 1 year இருக்கேன். டேபிள் இருக்கு. அங்கே என்ன எப்படி நான் பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டீங்க? பிரியாணி எனக்கு கசின்ஸ் 2 பேர் ஹோட்டலில் இருக்காங்க. ஒருத்தங்க காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, ஒருத்தங்க பெரம்பூரில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் கற்றுக்கிட்டு நானும் அப்படியே 4 வருஷத்துலாம் பார்த்துக்கிட்டு அப்படியே கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணீங்க? எத்தனை கேஜி இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபஸ்ட்டு 3 kg வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நைட்லையா? நைட்டில் 3 kg. ஓகே. அப்புறம் அங்கேயே 5 kg 6 kg போச்சு. எனக்கு நைட்டு ஏரியா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக சுற்றி சரௌண்டிங் ஃபுல்லாக வீடு இருக்கிறதுனால அங்கே பண்ண முடியல. சரி, அதுதான் மெயின் ரோடு கேட்டேன். ஓகே. நான் பிரியாணி பண்ணணும்னு ஏன்னா தோணுச்சு? பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். ஓகே. என்னென்ன பிரியாணி நல்லா பிடிக்கும். இது செய்ய கற்றுக்கிட்டேன். சரி, அப்படியே பிரியாணி தான் எப்போவுமே ட்ரெண்டிங்கில் இருக்கும் மற்ற டிஷ்ஷோட அளவுக்கு. ஓகே. என்னென்ன பிரியாணி நான் கொடுத்துட்ருக்கீங்க இப்போ? சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, 65 பிரியாணி, 3 டிஷ் தான். 3 தான். ஓகே. என்ன ப்ரைஸ் எல்லாம்? சிக்கன் பிரியாணி அன்லிமிட்டட் 100 rupees. 65 காம்போ பிரியாணினா 120 வரும். எக் பிரியாணியா 80 rupees. எக் பிரியாணி. ஓகே. நான் பிரியாணி எப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணுவீங்க? என்னென்ன மாதிரி பண்ணுவீங்க? அது ஃபுல்லி ஹோம்மேட் தான். எதுவும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டேன். ஃபுல்லாக ஹோம்மேட் தான். காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 12 o'clock செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஓகே. 12:30 இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். 12. இப்போ நான் தூக்கம் இருக்கா? நைட் ஷிஃப்ட் அங்கே போகணும். இங்கே டே ஷிஃப்ட் 3 o'clock முடிச்சுட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு 4:30 5 o'clock லாகின் பண்ணுவேன். அப்படியே கண்டினியூ ஒர்க் ஃப்ரம் ஹோமோ? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஓகே. அதனால தான் இது பண்ணேன். அதான் யோசிக்கிறேன், ஆஃபீஸ் போகிறது வந்து எப்படி அது மேனேஜ் பண்ண முடியுதுன்னு யோசித்தேன். ஓகே. இந்த ஃபீல்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஜாலியாக இருக்குது. என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா நம்ம பிடிக்க ஃபுட்டு ரொம்ப நிறைய ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன். சில ஃபுட்லாம் எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்கும், நல்லா இருக்காது. சரி, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு பண்ணேன். ஓரளவுக்கு கஸ்டமர் வரவேற்பு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீட்பேக் கொடுக்கும்போதெல்லாம் எடுத்துக்கிறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலில் மாற்றிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குதுன்னா யாருண்ணா? நானும் ஒய்ஃபு 2 பேர் தான். 2 பேர் தான். அவங்க தான் உங்களுக்கு ஃபுல்லு சப்போர்ட். சின்ன பார்ட்டி ஆர்டர் பண்ணும்போது நானும் ஒய்ஃப் மட்டும் தான் பண்ணுவேன். ஓகே. பார்ட்டி ஆர்டர்ஸும் பண்ணுறீங்க? 65 பிரியாணி இல்லைண்ணா, பிரியாணி மட்டும் தான் இருக்குது. கடை டைமிங் சார் 12 to 12:30 ஸ்டார்ட் பண்ணுவோம். 3 o'clock வரைக்கும் ஸ்டார்ட். கடைக்கு லீவு எதாவது இருக்கும்? Tuesday மட்டும் ஹாலிடே. Tuesday மட்டும் ஹாலிடே. சிக்கன் தவிர்த்து வேறு ஏதாவது போடுற ஐடியா இருக்குங்களா? மட்டன் போடலான்னு ஐடியா. சண்டே மட்டும் மட்டன் போடலான்னு ஐடியா. எப்போலேருந்து கிடைக்கும்? எப்போலேருந்து? கூடிய விரைவில். நீங்கள் அப்டேட் கொடுத்தது எப்படி கொடுக்குறீங்க? எனக்கு வாட்ஸ்அப் பண்ணா தெரியும்.
ஃபைனலாக வந்து நானுமே ஒரு பிரியாணி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் இங்கே வந்து என்ன பிரியாணி இருக்குது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து சிக்கன் பிரியாணி மட்டும்தான். அதுவும் 100 ருபீஸ்க்கு வந்து அன்லிமிட்டாக கொடுத்துட்ருக்காங்க. கூட ஒரு 20 ருபீஸ் பார்த்தீங்கன்னா வந்து 65, அதாவது 100 கிராம் 65 வந்து 50 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம என்ன வாங்கினோம்னா ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு எக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எக் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸு. அது கூட பார்த்தீங்கன்னா ரைத்தா கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக பிரியாணி என்னென்ன கொடுப்பாங்களோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. 100 ருபீஸ்க்கு இப்போலாம் மேக்ஸிமம் ஒரு சில இடத்துல வந்து ரைத்தா மட்டும் தான் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் கத்திரிக்காய் கூட யாரும் கொடுக்குறது கிடையாது. பட் இங்கே வந்து கத்திரிக்காயுமே கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம வெறும் குஸ்கா மட்டும் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணுவோம். ட்ரையாக இல்லாமல் குஸ்கா நல்ல ஜூசினஸாக இருக்குது. அந்த மீட்டோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. நல்லா எப்படி சொல்கிறதுன்னா, அந்த மீட்டோட ஃப்ளேவர், அந்த மசாலா எல்லாமே ரைஸில் நல்லா இறங்கி நல்லா பிளெண்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஃபீல், ஒரு பிரியாணி ஃபீல். நம்ம சப்புன்னு இல்லாமல் ஒரு காரசாரமான ஒரு நல்ல ஃபீல், பிரியாணி ஃபீலை கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து லெக் பீஸு. ரைட்டு. பீச்சு வாயில் வச்ச உடனே அப்படியே உடஞ்சி வந்துருச்சு. அவ்வளோ சாப்பிட்டுங்க. பாருங்களேன், பாருங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. அதுவும் மீட்டில் வந்து என்ன சொல்றது, மீட் வந்து நல்லா ஒரு காரசாரமாக இருக்குது. எப்படின்னா மசாலா நல்லா மீட்டில் இறங்கியிருக்கு. இப்போ நீங்கள் வெறும் சிக்கன் சாப்பிடும்போது கூட அது நல்லா பிளைண்டாக இல்லாமல் மசாலா இறங்கி அந்த மீட் மட்டுமே வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கறி ப்ளஸ் வந்து சாப்பாடு எல்லாமே சேர்த்து வச்சு சாப்பிடுவோம். செம்ம பாருங்க, சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி அந்த மசாலா ஃப்ளேவர் தான் நல்லா பிரியாணி நிற்கும். அந்த பீஸோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பக்காவாக இருக்குங்க. இது வந்து ஒரு மஸ்ட் தாங்க. நீங்கள் வேலை சைடில் இந்த ப்ரைஸ்க்கு ஒரு பிரியாணி கிடைக்கலாம் கேட்டிங்கன்னா இல்லை, கண்டிப்பாக இல்லைனா சொல்ல மாட்டேன். 100 ருபீஸ்க்கு வந்து நிறைய இடத்துல இப்போ 100 ருபீஸ்க்கே கிடைக்குது. இவ்வளோ கம்மியான ப்ரைஸ் வந்து நான் சொல்லலாம். பட் என்னன்னா, நைட் ஷிஃப்ட்டில் வந்து அண்ணா வந்து ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்துட்டு நைட் ஷிஃப்ட் பிரியாணி கம்பெனி வந்து ஒரு ஃபேஷன், அதாவது புதியாக வந்து பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனாலேயே பார்த்து நல்லா பண்ணுறதா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக உண்மையாக சொல்ல போனால் கத்திரிக்காயெலாம் வந்து எனக்கு ஆரம்பத்தில் பிரியாணி சாப்பிடும்போது நான் டச் பண்ணவே மாட்டேன். இந்த கத்திரிக்காய் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, எங்கள் கூட வேலை செய்கிற ஒரு அண்ணன், அவரோட குழந்தை பர்த்டேக்கு, அதாவது அந்த அண்ணன் பிரியாணி போடுவார். நம்ம இஸ்லாமிய நண்பர் தான் அவர். ஏன்னா கூட வேலை செய்கிற பிரியாணி, அவர் குழந்தை பர்த்டேக்கு வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தோம், போயிருந்தோம். அப்போ வந்து எல்லாமே பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலுங்க. ஒரிஜினல் அத்தன்டிக் அந்த இது நல்லா இதெல்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. அந்த வேர்க்கடலாம் அரைச்சி ஊற்றி எள்ளு நல்லா வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது வந்து மஸ்ட் ட்ரைங்க, சீரியஸாக மஸ்ட் ட்ரை. இந்த கத்திரிக்காய் அட்டகாசமான டேஸ்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணாங்கன்னு தெரியல. இந்த கத்திரிக்காய் நம்ம பாய் வீட்டு ஸ்டைல் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த ஃப்ளேவர் எனக்கு கிடையாது. அதோட இந்த பிளெண்ட் பண்ணி அதை சாப்பிட்ற அந்த டேஸ்ட்லாம் ஒரு சில இடத்துல தான் வந்து அதோட ஆத்தன்டிக் அப்படியே கிடைக்கும். இதில் வந்து அது இருக்குது. கத்திரிக்காய் சொல்கிறேன், கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்காக சொல்ல வந்துட்டேன். அது வந்து ஃப்ரெண்ட் வீட்டை என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க போயிருந்தப்போ சொன்னார், மாதிரி அப்போ எனக்கு வேணாம், நான் சாப்பிட மாட்டேன், வேணாம் அப்படின்னா. அவங்க சொன்னார், நீ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வைக்கிறடா, நீ சாப்பிடு, சும்மா லைட்டாக அந்த குழம்பு மட்டுமே வச்சு சாப்பிட்டுப்பாரு, டேஸ்ட் உனக்கு நல்லா இருந்தால் நீ அதுக்கப்புறம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் கத்திரிக்காய்ன்றது லைஃப்பில் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன். அரௌண்ட் ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் நினைக்கிறேன். அப்போ தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்போ ஆரம்பித்தது தான் கத்திரிக்காய் சாப்பிட்றது. பிரியாணிக்கும் கத்திரிக்காயும் பேர் பண்ணி எடுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா. எனக்கு தெரிஞ்சு ஒரு மஸ்ட் ட்ரை பிரியாணி தான், பிரியாணி ஸ்மெல் தான் அது. இந்த காசுக்கு வேறு எங்கேயும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்
இந்த டேஸ்ட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த டேஸ்ட் வந்து நான் உண்மையாக சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து எக் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா தாங்க, எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் தான் எக்கு. அதை சொல்லிக்கிறேன், 100 ருபீஸ்க்கு எக்கு கொடுக்கலாம்லாம் கேட்காதீங்க, எக் வந்து எக்ஸ்ட்ரா தான். 50 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65 கிடச்சிரும். 100 கிராம்ஸ் வந்து 50 ருபீஸ் கொடுக்குறாங்க. இதுவுமே ஒரு மாவுலாம் அதிகமாக இல்லாமல் நார்மலாக கூடுதல் பீஸாக இருக்கேன். 2 கலர் தான் இருக்கேன். இது மட்டுமே கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். வேலை செஞ்சதில் இது ஒரு மஸ்ட் பார்ட் தான். நம்ம எப்படி சொல்கிறோம், வேலை செஞ்சு வந்தீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் ஊற்றுறேன். நம்ம எப்படி சொல்கிற மாதிரி வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட்டு பக்காவாக இருக்கிற சொல்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது மசாலாவோட. கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.